பள்ளியில் இருந்து குமரி அறிவியல் பேரவையின் சார்பாக என் உறவினர்களோடு மனித பண்பு என தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். ஆட்சி நம்ம எப்படி பொது இடங்கள்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது? மகிமா, பொது இடங்கள்ல ஒழுக்கத்தையும் மனித நேயத்தையும் கடைபிடிக்கிறது மிக அவசியம். என்னன்னு கேட்டால், மனித நேயம் அப்படின்னா என்னன்னா, வயதானவர்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறபடி என்ன செய்யணும், நம்ம அவங்க பேச்சுக்களை கேட்டு சொல்கிறபடி மரியாதை கொடுத்து நடக்கணும். அவங்க பேச்சுக்களை நம்ம காது கொடுத்து கேட்கணும், அவங்க சொல்கிறத கடைப்பிடிக்கணும். ஏன்னா பெரியவர்கள் ஒரு அனுபவத்தில் அதை சொல்லுவாங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு அதை வழிகாட்டும். ரெண்டாவது, அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாததையும் நடந்துக்கணும். அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதிகமாக என்ன செய்யக்கூடாது, ரொம்ப உங்களுடைய சத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதிகமான ஒளியில் ரொம்ப பேரொலி எழுப்பி பேசுனீங்கன்னா உங்களுடைய சத்தம் மற்றவருடைய மனதை புண்படுத்தும். அதனால் அமைதியான முறையில் என்ன செய்யணும், செயல்படணும். அதே மாதிரி ஒழுக்கம், கீழே கிடக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத பொருட்களை அதுகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தானாக அடுத்தவங்க சொல்லாமல் தானாக சுத்தம் செய்யணும். அதே மாதிரி எப்படி நம்ம சுற்றி உள்ள இடத்த சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனசையும் என்ன செய்யணும், தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா மனித நேயமும் ஒழுக்கமும் உன்கிட்ட சிறப்பாக இருக்கும். அது உன்னுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும். நன்றி ஆச்சி. வெளியிடங்களை எப்படி சுத்தமாக இருக்கணும், நம்ம எப்படி மற்றவங்களை மதிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. தாத்தா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும் போது எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. பேருந்து நின்றபின் பஸ்ஸில் பின்பக்கமாக ஏறி பக்கமாக இறங்க வேண்டும். பேருந்தில் முண்டி அடித்துக்கொண்டு ஏறக்கூடாது. பேருந்தில் முதியோர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், உடல் ஊனமுற்றோர் இவர்களுக்கு அமர முதலில் இடம் கொடுக்க வேண்டும். பேருந்து பயணம் செல்லும் பொழுது வெளியில் கைகளை நீட்டவோ தலையை நீட்டவோ கூடாது, ஏனென்றால் நமக்கு ஆபத்தாக முடியும். அடுத்தது, பேருந்து ஓடிக்கொண்ட பேருந்தில் வெத்தலையை போட்டு எச்சு துப்பக்கூடாது, காரி எச்சு உண்பக்கூடாது. இந்த மாதிரி சில நிகழ்வுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஓடும் பஸ்ஸில் ஏறவோ இறங்கவோ கூடாது. படியில் பயணம், நொடியில் மரணம். இதை நம்ம மனதில் கருத்தில் கொண்டு இதை கடைபிடித்து வாழ வேண்டும். நன்றி தாத்தா. பஸ்ல போகும்போது எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும், நம்ம எதையும் வெளில நீட்டக்கூடாது, நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நன்றி. பொருட்களை ஏன் வீணாக கூடாதுன்னு சொல்றாங்க? உணவு என்பது மிக மிக அவசியமானது ஒவ்வொரு உயிருக்கும். உணவு எத்தனையோ பேர் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி நமக்கு தேவையான உணவுகளை மட்டும் கரெக்டா சமைச்சு தேவையான அளவு மட்டும் உட்கொள்ள வேண்டும் எப்பொழுதும். மீதி இருக்க அந்த தானியங்களை நம்ம சேமிச்சு வைக்கிறது மூலமா பசி உள்ளவங்களுக்கோ இல்ல மற்ற ஏழை குழந்தைகளுக்கோ மற்ற அனாதை குழந்தைகள் அந்த மாதிரி யாருக்காகவாது நம்ம தானமாக கொடுக்கலாம். அதனால உணவுப் பொருட்களை மிக மிக சிக்கனமாகவும் அவசியமா தேவையான அளவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி பெரியவா. உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதோ அது வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி. பெரியப்பா, ஹோட்டலுக்கு போகும்போது எதுக்கு துரித வகை உணவுகளை ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? நல்ல கேள்வி மகிமா. முன்றைய காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடப்படம்ன்றது அத்தியாவசிய தேவையாக இருந்த மாதிரி, இப்போ உள்ள அந்த அவசர யுகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் துரித உணவுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இன்றைய இளைய தலைமுறையில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே துரித உணவில் சேர்க்கப்படக்கூடிய முக்கிய மூலப்பொருட்கள் எதுவுமே நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய விஷயமா இல்லை. இந்த உண்மை மறைக்கப்படுது. மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, துரித உணவு எடுத்துட்டோம்னா நம்ம நேரம் மிச்சமாகுதுன்னு நினச்சிக்கிட்டு துரித உணவுகள் எடுத்து பழகி அதோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழிக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால துரித உணவுகள் நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். துரித உணவுகளை சொல்ல போனால் நான் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை சேர்க்கறதை விட பிற மாநிலங்களில் விளையக்கூடிய மூலப்பொருட்களை தான் அதிகமாக சேர்க்குறாங்க. அது அதோட சுவைக்கு அடிமையாகி நம்ம மக்கள் வேகமாகவும் கிடைக்குதுன்றதுக்காக துரித உணவை எடுத்து பழகிட்டாங்களே தவிர, நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறை நீங்கள் நினச்சிங்கன்னா துரித உணவை அறவே நம்ம பட்டியலிருந்து வெளியே எடுத்துடலாம். அதனால துரித உணவை தவிர்க்க வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம் என்பதை மனசில் கொள்ளணும். ரொம்ப நன்றி பெரியப்பா. துரித வகை உணவுகளை எதுக்கு எடுக்கக்கூடாது, அதை நம்ம எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிற வழி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களோட சக மாணவர்களுடையோ எப்படி நடந்து
கேள்வி கேட்டதா குழந்தை. என்னன்னா மாதா பிதா குரு தெய்வம். குரு குரு தான் வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்க. குரு வந்து 2வது ஸ்தானத்தில் வராங்க. குரு அதாவது குரு வந்து எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுப்பாங்க, கல்வி கற்றுக் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க, நமக்கு நல்லதே செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். போனவுடனே அவங்க ஸ்கூல் பள்ளிக்கூடம் போனோடனே மரியாதை கொடுக்கணும். அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கூர்மையாக கவனித்து நல்லா மதிப்பெண் எடுத்து நல்லா அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி சக மாணவர்கள் கூட பழகும்போது அவங்கக்கிட்ட எதுவும் சண்டை போடாமல் அவங்களுக்கு எதுனா வேணும்னா அமைதியாக கேட்டு வாங்கி அவங்களுக்கு எல்லாத்தையும் கூட ஹெல்ப் பண்ணுற இது இருக்கணும். அவங்கக்கிட்ட சக மாணவர்கள் ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு எதனா இல்லைனா வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்து அவங்கள நல்லா அவங்க கூட நல்லா பழகணும். அவங்ககிட்ட எதுவும் சண்டை போடாமல் இருக்கணும். எப்போவும் அவங்க என்ன பேசினா கூட ஆசிரியர்கிட்ட போய் தப்பாக பேசினா கூட ஆசிரியர்கிட்ட போய் சொல்லி தப்பாக பேசுகிறாங்க அந்த மாதிரி அவங்கள திருத்துங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லணும். நம்ம போய் அவங்க அடிக்கவோ எதுவும் செய்யக்கூடாது. எது இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லணும். சரியா? அதே மாதிரி ஆசிரியர்கிட்ட எப்பவும் மரியாதையாக நடந்துக்கணும். அவங்க எந்த வேலை சொன்னாலும் எந்த வீட்டு பாடம் கொடுத்தா எதுவும் அண்ணனையும் பாடத்தை அன்னைக்கு எழுதிட்டு கொண்டு போய் காட்டணும். அவங்க சொல்கிறத கேட்டு மதிச்சு நடக்கணும். நன்றி தாத்தா. ஆசிரியர்களை படிக்கிறதும் மாணவர்கள் கூட சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்றது எவ்வளவு முக்கியம்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நன்றி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. இந்த வாக்கை எனக்கு உணர்த்திய எனது குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கும் எனது நன்றி. வணக்கம்.